வரிசை பேரு மூறு நஞ்சீரும் என்றோர் சிந்தா குலவரிடத்தணுகாதருடி மதலை சிந்தா குலவரி மாயூர வீர செகமளப்ப சிந்தா குலவரி மருக சூரனை செற்றவனே. பதம் பிரித்தது. சிந்தா குலவரிசை பேரும் ஊரும் நம் சீரும் என்று ஓர் சிந்தா குலவரிடத்து அணுகாது அருள் தீ மதலை சிந்தா குலவு அரி மாயூர வீர ஜெகம் அளப்ப சிந்தாகு உலவு அரி மருக சூரனை செற்றவனே. சிந்தா குலவரிசை பேரும் ஊரும் நம் சீரும் என்று ஓர் சிந்தா குலவரிடத்து அணுகாதருள் தீ மதலை சிந்தா குலவு அரி மாயூர வீர ஜெகம் அளப்ப சிந்தாகு உலவு அரி மருக சூரனை செற்றவன் ஏ. சிந்தா குலவரிசை பேரும் ஊரும் நம் சீரும் என்று ஓர் சிந்தா ஒருபோதும் அழியாத குலவரிசை நமது வம்ச பரம்பரை பேரும் பெயரும் ஊரும் நமது நாம் வசிக்கும் ஊரும் நகரமும் நம் சீரும் நம்முடைய பெருமையும் சிறப்பும் என்று ஓர் என்று எண்ணுகின்ற சிந்தா குல வரிசை பேரும் ஊரும் நம் சீரும் என்று ஓர் இரண்டாவது அடி சிந்தா குலவரிடத்து அணுகாது அருள் தீ மதலை சிந்தா குலவர் இடத்து வருந்தும் மனத்தை உடைய அஞ்ஞானிகளுடன் அணுகாது அருள் தேராது இருக்க அருள் புரிய வேண்டும். தீ மதலை அக்னியில் பிறந்த கோழியை சிந்தா குலவரிடத்து அணுகாது அருள் தீ மதலை மூன்றாவது அடி சிந்தா குலவு அரி மாயூர வீர ஜெகம் அளப்ப இரண்டாவது அடியில் உள்ள தீ மதலை அதனுடன் மூன்றாவது அடியில் உள்ள சிந்தா சிந்து அதை இணைத்துக் கொள்ள வேண்டும். தீ மதலை சிந்து அக்னியில் பிறந்த கோழியை சிந்து என்றால் கொடி கொடியாக கொண்டவனே. தீ மதலை சிந்து தீ மதலை சிந்தா குலவு குலவு என்றால் பிரகாசிக்கின்ற அரி பச்சை நிறம் கொண்ட மாயூர வீர மயிலேறும் வீரனே ஜெகம் அளப்ப பூமியை அளக்கும்படி சிந்தா குலவு அரி மாயூர வீர ஜெகம் அளப்ப நான்காவது அடி சிந்தாகு உலவு அரி மருக சூரனை செற்றவன் ஏ. சிந்தாகு வாமனனாகி மிகவும் குறுகிய வடிவம் கொண்ட வாமனனாகி உலவு உலாவிய அரி திருமாலின் மருக மருகனே சூரனை செற்றவனே சூரனை வதைத்தவனே. கோழி கொடியோனே பச்சை மயிலேறும் வீரனே வாமன அவதாரம் கொண்ட திருமால் மருகனே சூரனை அழித்தவனே உலகியல் வாழ்வை நிலை என நம்பி மனம் வருந்தும் அஞ்ஞானிகள் பால்
நான் சேராதிருக்க எனக்கு அருள் புரிக, அருள் புரிய வேண்டும் என்று இறைஞ்சியவாறு. பதம் பிரித்தது. சிந்தா குலவரிசை பேரும் ஊரும் நம் சீரும் என்று ஓர் சிந்தா குலவரிடத்து அணுகாதருள் தீ மதலை சிந்தா குலவு அரி மாயூர வீர ஜெகம் அளப்ப சிந்தாகு உலவு அரிமருக சூரனை செற்றவனே. சிந்தா குலவரிசை பேரும் ஊரும் நம் சீரும் என்று ஓர் ஓர் என்பது இங்கு எண்ணிக்கையை குறிப்பிடவில்லை. ஓர்தல் என்றால் எண்ணுதல், நினைத்தல் என்று பொருள்படுகிறது. தீ மதலை சிந்து, முருகனுக்கு இந்திரன் மயிலாகவும் அக்னி சேவல் கொடியாகவும் விளங்கியது. ஆதலால் தீ மதலை சிந்து என்று கூறுகிறார். மாயூர வீர, அரி மாயூர வீர, வாம்பரி, கந்த புராணத்தில் வாம்பரி என்று கூறுகிறார். பச்சை நிறம் கொண்ட மயிலேறும் வீரனே வாம்பரி, பச்சை நிறம் கொண்ட மயில் என்று பொருள்படுகிறது. மயிலேறும் வீரனே பல வகையான பிணிகள் புக்கு இக்கேடு செய்யும் இந்த உடலே நிலையானது என்று இவ்வுலகியல் வாழ்வே நிலை என நம்பி மனம் வருந்தும் அஞ்ஞானிகள் பால் நான் சேராது இருக்க நின் அருள் வேண்டும். கந்த புராணத்தில் முருகனுக்கு மயிலும் கொடியாக உள்ளது என்கிறார். போதம் அங்கு அதில் புங்கவர் யாவரும் ஜோதி வேல்படை தூயவன் ஏறு தேர் மீது கேதனம் இல்லை வியன் கொடி ஆதி நீ என்று அழல் இணை ஏவினார். அழல் என்றால் அக்னி தேவனை இங்கு குறிக்கிறது. ஏவலோடும் எரி தழல் பண்ணவன் பாபு குக்குடமான் கொடியாகியே தேவதேவன் திரு நெடும் தேர் மிசை மேவி ஆர்த்தனன் அண்டம் வெடிபட. கந்த புராணம் 4வது காண்டம் 13வது படலத்தில் 205, 206 வெண்பாக்கள் இதற்கு நமக்கு சான்றாக உள்ளது. முருகனுக்கு தீ மதலை கொடி தோகை தோகை திகழ் திருக்கரவோனே மயில் கொடியும் உண்டு என்று தெரிகிறது. திருமுருகாற்றுப்படையில் பல்பொறி மங்கை வெல் கொடி அகவ என்று வருகிறது 122வது வரியில். முருகனிடம் ஞான சதாசிவ அன்பு தாராய், இவ் நிலையற்ற உடலை நான் நம்பி மோசம் போகாதிருக்க நின் அன்பு வேண்டும். ஞான சதாசிவ அன்பு தாராய் என்று அன்பை இறைஞ்சுகிறார். அன்பிற்கு மிஞ்சிய சாதனம் எதுவும் இல்லை. சிந்தா குலவரிசை பேரும் ஊரும் நம் சீரும் என்று ஓர் சிந்தா புலவரிடத்து அணுகாது அருள் தீ மதலை சிந்தா குலவு அரி மாயூர வீர ஜெகம் அளப்ப சிந்தாகு உலவு அரி மருக சூரனை செற்றவனே. அஞ்ஞானிகள் பால் அணுகாது இருக்க நின் அருள் வேண்டும் என்று அருளை வேண்டி இறைஞ்சுகின்றார் குருநாதர். நாமும் அதையே இறைஞ்சுவோம். வெற்றி வேல் முருகனுக்கு. அரகரோகரா.